வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கு ஏத்த பணம் சேமிக்கும் வழிகள் என்னென்ன அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல உள்ள இந்த கொஷின்ஸ் ஒரு 8 கேள்விகள் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ல கேட்ட கேள்விகள். அதுக்கான ஒரு வீடியோவா இது வந்து பார்ப்போம். இந்த 8மே வந்து தேர்ந்தெடுத்து நான் வந்து ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹெட்டிங் வந்து குடுத்துருக்கேன். அதாவது மிடில் கிளாஸ்ல உள்ள நெறைய பேர் இப்ப நான் உட்பட எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வருமானத்தில கூட பணம் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பொதுவா இன்னும் சொல்லப்போனா லேடீஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஏர்ன் பண்றாங்க. நம்ம வந்து வீட்ல தான் இருக்கிறோம். அவங்க குடுக்கக்கூடிய அமௌண்ட் தான். அத வச்சு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான கேள்விகள் வந்து நெறைய இருக்கும். அந்த எல்லா கேள்விகளையும் தான் இன்னைக்கு வந்து நம்ப ஒரு வீடியோவா வந்து பார்க்க போறோம். இதில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம், நம்ம சேமிக்கிறத வந்து எப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துட்டு, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட நெறைய பேத்துக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா ஒரு சில காரணங்கள், முக்கியமா ஒரு 4 விஷயம் வந்து அவங்களுடைய சேவிங்ஸ வந்து தடை பண்ணும். அவங்கள சேவிங்ஸே பண்ண விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். முக்கியமா நம்ம வந்து பணம் சேமிக்கணும். இப்ப அதிக அளவுல வந்து வருமானம் வர்றவங்களுக்கு வந்து அத பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா வருமானமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா வருது அப்படின்றப்போ, அதுல வந்து அவங்க ஓரளவுக்கு செலவுகள் பண்ணிட்டு, ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இல்ல எல்லாமே வந்துட்டு ரெகுலரா எனக்கு இன்கம் இருக்கு. நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருமானம் வர்றப்பவே நம்ம எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப சொல்லப்போனா, அந்த குறிப்பிட்ட வருமானத்துல கூட ஒரு 10,000மோ, 20,000மோ, 25,000மோ அதில வந்து என்ன சேவ் பண்றது? எப்படி வந்து அத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது கூட நெறைய பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கு. இது வந்து நீங்க கேட்ட கேள்விகள் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு எழுதுங்க. நமக்கு என்ன இன்கம் வருது? ஒரு 10,000மா? 20,000மா? அப்படின்றத வந்து எழுதுங்க. அதில வந்துட்டு நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய அ ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் வந்து ஒரு டைரியோ, நோட்டோ போட்டு எழுத ஆரம்பிங்க. இப்போ மந்த்லி செலவு அப்படின்றது வந்து ஒன்ஸ் தான் வரும். இப்போ வீட்டு வாடகை, அதுக்கடுத்து ஏதாவது இஎம்ஐ இருந்துச்சு, இல்ல ஃபோன் ரீசார்ஜு, கேபிள் ரீசார்ஜு, பேப்பர் அமௌண்ட் குடுக்குறது, அதுக்கடுத்து சிலிண்டர் வந்து புக் பண்றது, இந்த மாரி கரண்ட் பில்லு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து 1 மாசத்துக்கு ஒரு டைம், 2 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படியே வந்து பண்ணுவோம். இதுவே ரெகுலரா பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தினமும் காய்கறி வாங்குற பழக்கம் இருக்கும். மளிகை சாமான் வாங்குற பழக்கம் இருக்கும். அதுக்கடுத்து தினமுமே பெட்ரோல் போடுறவங்க இருப்போம். ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து டெய்லி டெய்லி என்ன செலவுகள் பண்றோம். ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வாங்குறது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரூ. 1க்கு ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா ஒரு 2, 3 மாசத்துக்கு வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறப்போ, நம்மளால என்ன அமௌண்ட் வந்து செலவு பண்றோம்? எதுக்கு வந்து வேஸ்ட்டா பண்ணிட்டுருக்குறோம்? இல்ல என்ன அமௌண்ட் வந்து மந்த்லி நம்மளால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அது 500ஓ, 1000மோ அது வந்து நம்மளால மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு வரவு செலவு கணக்கு எழுதுறது. இது வந்து நெறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்லயே வந்துட்டு வரவு செலவு கணக்கு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அதோடைய வீடியோ லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீன்லயும், அதுக்கடுத்து ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அது மாதிரி இந்த மந்த்ல இருந்தாவது எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்றது மாரி எழுதுங்க. இது மூலமா நம்மளால கட்டாயம் அந்த அமௌண்ட் என்ன, அதாவது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னன்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து ஒருவேளை உங்களுக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியல, இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல ரூ. 1 கூட என்னால சேவ் பண்ண முடியல அப்படின்றது மாரி. அப்ப நமக்கு வந்து வருமானம் வருது. அதுல ரூ. 1 கூட சேவ் பண்ண முடியாம எப்படி போகும்? அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தானே உண்ம. அப்ப என்ன வந்து நம்ம பண்றோம்? ஒருவேள அதிகமா செலவு பண்றோமா? இல்ல ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் வாங்குறோமா? இல்ல நமக்கே தெரியாம ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அமௌண்ட் போய்க்கிட்டே இருக்கா? அப்படின்றது மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கின்றதுக்கு வந்து இந்த வரவு செலவு கணக்கு எழுதணும். அப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றப்போ, செலவு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத பார்த்துட்டு ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து தெருவுல வர்றவங்க கிட்ட காய் வாங்குறோம் அப்படின்னா, கட்டாயம் அவங்க வந்து ஒரு மொத்த மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டு, இங்க ஒரு 5, 10ன்னு கூட வச்சு தான் விப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு லாபமா இருக்கும். ஆனா நமக்கு அது வந்து நஷ்டம்.
அப்போ வாரம் ஒரு டைம் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் தேடி போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இல்லை கீரை வகைகள் வந்து தெருவில் இப்போ வித்துட்டு வராங்க அப்படின்னா கீரை வகைகள் வந்து வாங்கிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், சாப்பிட்ற விஷயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் அதே விஷயத்த குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது அந்த செலவை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதே பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாங்கினா நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்றது மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து வாங்கிட்டு அந்த செலவை வந்து குறைக்க முடியும். ஆனால் அதே பொருள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றப்போ கட்டாயம் செலவை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் யாராவது நிறைய பண்ணுறோம், நிறைய திங்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்றது மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு செலவுன்றது மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் பணம் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து கணக்கு எழுதினேன், அதுக்கடுத்து வந்து செலவெல்லாம் குறைச்சேன், என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அமௌண்ட்டாக வந்து கையில் சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறது தான் என்னையை பொறுத்த அளவுக்கு நல்லது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் மீறி உங்ககிட்ட வந்து சில்லறை சில்லறையாக சேருது அப்படின்றப்போ அதை வந்து கையில் வீட்டில் வந்து பணமாக சேமித்து வைக்கிறது அப்படின்றது ஓகே. ஆனால் டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் இப்போ மந்த்லி ஒரு 2000 எனக்கு மிச்சமாகுதுன்னா இந்த 2000 எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறுமனே வந்து நம்ம வீட்டில் பணமாகவே வச்சுட்டு இருக்கிறது, அது மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அந்த பணம் வந்து பெருகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை உண்டியல்லையோ போட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10,000 ஒரு வருஷத்துக்கு அதே 10,000 தான் இருக்கும். அது எந்த வகையிலையும் நமக்கு வந்து அதிகரிக்காது. இதுவே நம்ம வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும், ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து அதில் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கணும். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் அந்த பணம் வந்து நமக்கு பெருகணும், அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணணும். இது மாதிரி எல்லாமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கோல்டு சிட்டு போட்டிருக்கேன், ஆர்டி போட்டிருக்கேன், பிபிஎஃப் போட்டிருக்கேன், இது மாதிரிலாம் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதையும் மீறி என்கிட்ட சில்லறை சில்லறையாக அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து வீட்டில் கையில் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஓகே. அது வந்து நல்ல பழக்கம். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸில் வந்துடும். நீங்கள் மெயினான சேவிங்ஸே வந்துட்டு வீட்டில் கையில் சேவ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதாவது அது வந்து பெருகாது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது நல்லது. பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நல்ல பழக்கமும் கூட. ஏன்னா இப்போ கோல்டு சீட்டு போடுறோம், இப்போ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வருஷம் ஒரு 10,000 15,000 என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 10 15,000 அப்படியே தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு கோல்டு சிட்டு போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கோல்டு சிட்டாக மாற்றிட்டேன் அப்படின்றப்போ அது வந்து நமக்கு தங்கமாக சேர்ந்துட்ருக்கும். அதோடைய வேல்யூ வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு. அப்போ நமக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதில். இல்லை ஒரு ஆர்டி மாதிரி போடுறேன், பிபிஎஃப் மாதிரி போடுறேன் அப்படின்னா அதுலேயுமே வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சமயம் நம்மளால் பணமும் சேவ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பணமாக சேவ் பண்ணுறது, தங்கமாக சேவ் பண்ணுறது, இது நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி பணம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம கையில் இருக்கணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கையில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி என்கிட்ட இருக்குது அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தங்கமாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா, தங்கத்துலேயும் அதாவது மண்ணுலையும் பொண்ணுலையும் போடுற காசு வந்து பெருகும் அப்படின்வாங்க. இப்போ மண் அப்படின்றது வந்து மனை வாங்குறது, இடம் வாங்குறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்கிட்டையும் லட்சக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இடம் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரே டைமில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு தான் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுவே தங்கம் அப்படின்றது ஒரு 1000 கணக்கில் இருந்தாவே நம்மளால் வாங்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரூ. 900 ரூ. 950 ரூ. 1000 இருந்தாவே நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வாங்கியுமே காட்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி தங்கம் வந்து குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியும். அதே சமயம் அதோடைய ப்ராஃபிட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு பணமாக கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் யாருக்கிட்டையும் போய் கை நீட்டாமல் ஒரு அமௌண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அதுக்கடுத்து சேவ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து தங்கமாக சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி செய்யாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு நிறைய பணம் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பற்றி டீட்டெயில் வேணால்
ஆனா வந்துட்டு அவங்க அந்த மாரி போட்டு நெறைய லட்சக்கணக்கில அந்த மாரிலாம் பணம் போட்டு அது வந்து என்ன ஆனது? எப்படி அத வந்து வாங்குறது? யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நெறைய அவங்களுக்கு வந்து அது லாஸ் குடுத்துருக்கு. ஸோ அது மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அக்கம் பக்கத்தில சொன்னாங்க அப்படின்றது மாதிரி யாரையுமே நம்பி போடாதீங்க. நம்ம நம்பி கண் மூடிக்கிட்டு போடலாம் அப்படின்னா, அதில வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப நல்லது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையது, இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருக்கு. அது மாரி போடுறது அப்படின்றது வந்து நம்ம பணத்துக்கும் சேஃபு. அதே சமயம் வந்து நம்ம கவலைப்படாமலும் இருக்கலாம். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பொழைச்ச பணம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது மாரி கவலைப்படாமலும் இருக்கலாம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து கண் மூடிட்டு போடாதீங்க. கோல்டு சிட்டுமே அப்படிதான். ஏதோ ஒரு கடையில போடுறோம் அப்படின்றது மாரி இல்லாம, பாரம்பரியமா அந்த கடை ரொம்ப வருஷமா அங்க இருக்கா? இல்ல தங்கம் நல்லா இருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது அங்க வந்து போட்டுருக்கிறாங்களா? போட்டு நகையெல்லாம் எடுத்திருக்கிறாங்களா? எந்த மாதிரி குடுக்குறாங்க? அப்படின்றத பத்தின எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சுட்டு நம்ம வந்து கோல்டு சிட்டும் அதே மாதிரி தான் போடணும். அப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பண்றோம் அப்படின்னா, அது ரொம்ப 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 சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்ப தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதோட நம்ம சேனல்ல நெறைய மணி ரிலேட்டடா கோல்டு எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட கோல்டு வாங்க முடியும், ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தின நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம் இந்த மாரி எந்த வருமானமா இருந்தாலும் மிக குறைஞ்ச வருமானமா இருந்தாலுமே, அவங்கலாம் எப்படியெல்லாம் வந்து பணத்த சேவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின நெறைய டீட்டெயில் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. அத எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது? எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்றது அப்படின்றது மாரி கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் வந்து நெறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே, அங்க வந்து எக்கச்சக்கமான நெறைய பெனிஃபிட் குடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருக்கு. அதாவது ஆர்டி, எஃப்டி அதுக்கடுத்து வந்து பிபிஎஃப் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பேங்க் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கேயுமே வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கும். ஆனா வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவே நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறீங்க அப்படின்றப்போ, அதுக்கான வட்டி விகிதம் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். இப்போ பெண் குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது எஸ்எஸ்ஒய் அப்படின்ட்டு. இதுவே பசங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிபிஎஃப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இது மாரிலாம் வந்து பிரிச்சு நம்ம வந்து பணத்த வந்து சேவ் பண்ணணும். ரொம்ப கம்மியான அமௌண்ட் கட்டுறோம். ஆனா லட்சக்கணக்கில இது வந்து ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின வீடியோ வந்து தனியா உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா, அது வந்து நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருமே வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து தனித்தனியா போடுங்க அப்படின்றது மாரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவா நான் வந்து குடுக்குறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இத வீடியோ பார்க்குறவங்கள்ல வந்து எத்தன பேரு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்றத பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது பண்றதுக்கு வந்து தடையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, கடன் இருக்கிறது தான். நமக்கு வந்து கடன் அப்படின்றது இருந்துச்சுன்னா, நம்மளால சேவிங்ஸ் அப்படின்றதே பண்ண முடியாது. அப்ப கடன் இருக்கு எனக்கு. ஆனா நான் வந்து சேவிங்ஸும் பண்ணணும். என்னால எப்படி பண்ண முடியும்? அப்படின்றது மாரி கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு எவ்வளோ ரூபா கடன் இருக்கு? எந்தெந்த மாதிரியான கடன் இருக்கு? அதெல்லாம் ஒரு சில வருடங்கள்ல வந்து முடிச்சிட முடியுமா? அது மாதிரி வந்து நெறைய விஷயம் வந்து பார்க்கணும். அதோட நம்ம இன்கம் என்ன? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கடனுக்குன்னு சொல்லி மாசம் மாசம் நம்மளால ஒதுக்க முடியுமா? அப்படின்றத பத்தின எல்லாமே வந்து பார்த்துட்டு இத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கு. ஆனா கடனும் இருக்கு. சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்றப்போ, நம்ம வந்து ஈஸியா அத வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா நெறைய இன்கம் இருக்கு அப்படின்றப்போ, ஓரளவுக்கு கடனுக்கும் கட்டிட்டு, ஓரளவுக்கு சேவிங்ஸும் நம்மளால பண்ண முடியும். இதுவே வந்து நம்மள மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கடன் ஒரு சைடு இருக்கு. ஆனா கோல்டு சிட்டும் போடுறேன். இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்த கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லட்ச ரூபா கணக்குல கோல்டு கடன் வந்து பேங்க்ல இருக்கு. ஆனா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, 15,000 10,000ன்னு சொல்லி கோல்டு சிட்டு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது மாரி சொல்றாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ரிப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு 10,000 15,000 கோல்டு சிட்டு போடுற காச, அப்படியே இந்த பக்கம் கடனுக்கு கட்டுறோம். அதாவது கோல்டு அந்த ஜுவல் லோனுக்கு வந்து
வந்து கட்டுறோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து சீக்கிரம் திருப்பிட முடியும். ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிட முடியும். அதுக்கடுத்து வந்து கோல்டு சீட்டு வந்து போட்டு நம்ம வந்து எவ்வளோ வேணால் நகை எடுக்க முடியும். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் அதுவே வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்காம ஒரு சைடு கோல்டோடைய ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, இப்படியே வந்து கோல்டு ஷீட் போடாமல் விட்டால் சரி வராதுன்றது மாதிரி நினச்சிக்கிட்டு போடுறோம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஒரு 10,000 15,000 கோல்டு சீட்டு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 2,000 3,000 கோல்டு சீட்டு கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை அந்த ஜுவல் லோனுக்குன்னு கட்டணுன்னா ஈஸியாக நகையும் திருப்ப முடியும், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு புது நகையும் வாங்க முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பிரித்து சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அதாவது கடனுக்கு ஏற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து அதுக்காக ஏங்கிக்கிட்டும் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரியான முடிவுகள் வந்து எடுக்க பழகணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வந்து நிதானமாக யோசித்து நம்மளுடைய சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றப்போ நிச்சயமாக அது வந்து நல்ல சேவிங்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் கடன் இல்லாத ஒரு லைஃபாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.